வாகமானில் அருமையான ஒரு ஸ்பாட்டுக்கு வந்திருக்கோம். அது பேர் என்னென்னா தங்கப்பாரா வியூ பாயிண்ட்டுன்னு சொன்னாங்க. சம்திங் சொன்னாங்க, அது என்னன்னு தெரியல. பார்க்கலாம், போர்டு போய் பார்க்கலாம். அங்கே போட்டிருக்கு தங்கப்பாராவில் தங்கல்பாரா வியூ பாயிண்ட் சம்திங் போட்டிருக்கு. டைமிங் போட்டிருக்காங்க. நான் கிட்ட போய் காமிக்கிறேன். சரியான ஸ்பாட்டு, மொத்த வியூவும் கிடைக்குதுங்க. சரியான பிளேஸு. டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் 11:30 to 1 PM தான். அதுக்கு மேலே அலோடு விளையாட்டுருக்கு. ஃப்ரீ ஃபுட்டு டிஸ்ட்ரிபியூஷன் போட்டிருக்காங்க. அதெல்லாம் நான் பார்க்கல. சரியான வியூ பாயிண்ட்டு. ஸோ பயங்கரமாக இருக்குது. சுற்றி முற்றியும் பாருங்கள். நம்ம ஆளுங்க எல்லாம் அங்கே தான் இருக்காங்க. ஹாய் ஹாய் ஹாய். சாமி சரியான வியூ பாயிண்ட். அங்கே பாருங்க, ஏறி போகிற அளவுக்கு இதெல்லாம் இருக்குது. பயங்கரமாக இருக்குங்க. டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதான். கிஷோரே, என்ன சாப்பிட்றீங்க? ரம்புட்டனா? அதே தான் ரம்புட்டன் தான். ரம்புட்டான் நீ சாப்பிட்றதா? ஃப்ரீயாக கொடுத்தாங்களா? ஃப்ரீ டிஸ்ட்ரிபியூஷன் போட்டிருந்தாங்க. சரி சாப்பிடுங்க. சாப்பிடுங்கண்ணா. சாப்பிட்டுருக்கேன். சூப்பராக இருக்கு சார். பிரதீப் பண்ணனுக்காக சூப்பர். தேங்க்ஸ் சார். கல்லாட்டுறது பாறாங்களாட்டம். வேற பாறாங்களாட்டமே. அப்படி எடுத்துகிட்டோட நீ கட் பண்ணிடுதா? பேசினே வரணும், ஆடினே வரணும். இந்த மாதிரி பேசினே வரணும். பார்த்துட்டியா? பார்த்துக்க. எல்லா கப்புள்ஸும் வந்தீங்கன்னா இங்கே இருக்கலாம். இங்கே ஒருத்தர் ஆல்ரெடி வந்திருக்கான், அங்கேயே இருக்கலாம். இங்கே கொடுங்க, நான் விளாகில் சொல்கிறேன். கூட வந்து உனக்கு பேச தெரில. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து வாகமானில் எங்கே இருக்கிறோன்னு எங்களுக்கே தெரியாது. அங்கே இருக்கோம். தங்கல் பாராவி பாயிண்டில் இருக்கோம். எல்லாம் உங்களுக்காக தான் இந்த மாதிரி வீடியோ எடுத்து போடுறாரு. அவர் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா அது வந்து உங்களுக்காக தான் பண்ணுறது. சரி, நாங்கள் பார்த்த இடத்த நீங்களும் ஃபோன்லேயாவது பார்க்கணுன்னு. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருந்தாங்கன்னா தூக்கிட்டு வந்துட்டே இருங்க. ட்ரிப்புக்கு வரலைன்னு சொல்கிறாங்களா, கடன் வாங்கிட்டு வர சொல்லுங்க. ஆமாம், அவங்க சும்மா சொல்கிறாங்க, நான் வரலின்னு ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. அதனால வந்துட்டேன். பயங்கரமா இருக்கு பாருங்க வியூ பாயிண்ட். உங்களுக்கு காமிச்சு கொடுக்குறேன். சேர்த்து தான் போகணும். நம்ம பாய்ஸ் இங்கே தான் இருக்காங்களா? உங்களுக்கு வியூ பாயிண்ட் காமிக்கிறேன் மக்களே. இவரு தான் எங்க வந்து மாஸ்டர், ஆர்கனைசர். ஆனா என்ன கொஞ்சம் ஓவரா பண்றாரு, அது நமக்கு பிடிக்கிறதில்ல. இருந்தாலும் 1000 தான் இருந்தாலும் நமக்கு வந்து இவரு தான் எப்பயுமே. அவர் ஜிம்மை வந்து ஒரு நிலை கட்டத்துக்கு நாங்கள் தான் எடுத்துகிட்டு போவோம். நம்ம பேரே ஜிம்மு சரவணா தான். இவர் பார்த்தீங்கன்னா நம்ம நேரண்ண. இவன் தான் நம்ம இதில் என்டர்டெய்னர். இவர் வந்து டைஸோ பாடி பில்டரு. வேற யாரு இவனை பற்றி எதுவும் சொல்ல விரும்பல, அப்படி விட்டுருங்க. குமரேசன் இங்கே பாருங்க, இவர் தான் இளஞ்சிட்டு, இளமை பெண்களின் கனவு கண்ணன். அந்த மொட்டை பாறை ஏறி அப்படி சறுக்கிட்டே வரணும். அப்படி சறுக்கிட்டே வந்து தண்ணியில விழுந்து எப்படி பயங்கரமான லொகேஷன்ல இருக்கும். என்னன்னா தங்கல்பாரா வியூ பாயிண்ட் சுத்தி காமிக்கிற பயங்கர மிஸ்ட கவர் ஆயிருக்கு. கேமராமேன் அண்ணா வந்து கேமராமேனை மாறிட்டாரு. ஏகப்பட்ட கூட்டம். கிஷோர் வாடி கட் பண்ணி கடைசி வரல கட் பண்ணிடாத. சரி போங்க, நான் கீழே விழுந்துட்டேன், நீங்க தான் பொறுப்பு. இங்க பாத்துக்கடா, கரெக்டா இருப்பா சாமி. சரி, நான் கீழேயும் பாக்குறேன், இங்கேயும் பாக்குறேன்னா அப்பதானே கேமராமேனா எப்படி?
மேலே போனா மழை வந்துருண்ணா போனா. வாங்கண்ணா வரமாட்டேங்கிறீங்களா? சரி நான் அப்படியே போகிறேன். நீ ஒடியார அளவுக்கு நான் அப்படி கேமரா சொல்ல முடியுமா? ஆல்ரெடி வலிக்கிருச்சுண்ணா. சென்டர் தான் போங்க. நம்மளுக்கு ஸ்பீக்கர் அலோட் பண்ணி போட்டுருக்காங்க, வச்சுட்டு போறீங்க. கேட்டு போங்க. ஒருத்தன் 9 சேத உள்ள வருது. இருக்குண்ணா, நில்லுண்ணா. வெயிடா சீக்கிரம். ஓகே, எடுத்துட்டு தான் இருக்கேன். வீடியோ தானே ஓடிட்டு இருக்குது, அதானே கட் பண்ணாம எடுக்க சொல்லுதுரா. யாரோ சொன்னாரு ஆடுமா பாட்டு யாருக்கு பாட தெரியும்? எல்லாரும் கீழ இறங்குறாங்க, நம்ம மேல ஏறிடுவோம். ஏறில இல்ல வராங்க, இப்ப மிஸ்டேக் வராங்க. ஏதோ செல்லுல சாங் போட்டாடு. அத போடுங்க, சாங் போடுங்க. ஏதோ சாங் முரேசனா சரிங்கண்ணா, ஆடியன்ஸ் உங்களே எதிர்பார்க்கறாங்க. என்னடா ஏதோ ஒரு பாட்டு போட்டு ஆடுங்கடா. நான் கட் பண்ணிட்டா. கட்டி பூடிடா அண்ணனோட இடுப்ப வந்து கட்டி பூடிடா. அங்க பாங்க. சரியான ரெண்டு மிஸ்டுமே சூப்பர். ஆனா ரெண்டு மிஸ்டுமே சூப்பரா இருந்துச்சு. ஆனா அந்த மிஸ்ட் எனக்கு பிடிச்சிருந்தது. எது அரகையா? ஆமா, ஏன்னா இப்ப பை லோ இல்ல எடுத்துக்கோங்க. இப்படி போலாம், லோ ஃப்ரேம்ல. ஏய் நீ பொறுமையா ஏன்னா கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணு. சரி நான் முன்னாடி போனா. ஏய் முன்னாடி போறியா என்ன? ஓகே நீ பின்னாடி வா. என்ன எல்லாம் தள்ளிட்டு இருக்கீங்க? எத்தனை பேர் வரீங்க? நம்ம திரும்புங்க பாய் போட்டோ. எடுத்துட்டு வந்துரு. தகுந்த மாதிரி ஆளை ஒருத்தர் அனுப்பிச்சு விட்றாருண்ணா, நம்ம என்ஜாய் பண்ணி ஆகணும். ஓடிக்கானு கிஷோரே வாடா. இர்ஃபான் எந்த இர்ஃபானு? அப்போ அவனதே போதுண்ணா. பார்த்துக்கோங்க, சும்மா உச்சி பாறை ஏறிக்கிட்டே இருக்குது, சும்மா கன்னுன்னு இருக்குது பாருங்க. உங்களுக்காக தான் ரிஸ்க் எடுத்துகிட்டு இருக்கிறோம். நடக்கவே முடியல, இதில் வீடியோ வேறு எடுக்க சொல்லிட்டாரு என்ன. வந்துட்டு ஐயோ வேற லெவல் தான், ஒன்றும் முடியல. வச்சுடே சரி என்ன புரியாயிரம். தெரியுதுண்ணா.
டாப் கொண்டு போ எதுவுமே தெரியல ஆக்சுவலாக கண்டிப்பாக மிஸ்டேக் கிளியர் ஆனோட்டு எடுத்துங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும். செல்ஃபியில் மாற்ற முடியுமா முடியாதா? எப்படி இருக்கு பாருங்க. ஐயோ ஆனா இதெல்லாம் மிஸ்டேக் தானா? ஸ்டாப் பண்ணிட்டா? அப்படி கவர் பண்ணிட்டே வரல. எல்லாம் தெரியும், பக்காவா தெரியும். வாங்கண்ணே ஃப்ரேம்குள்ள வாங்கண்ணே. அண்ணே சிவானே இருங்கண்ணே. ஐயோ லி மிஸ்டேக் கிளியர் ஆகணும்னு போலாங்கண்ணே. அப்பதான் மொத்த வியூ பார்க்க முடியும். நான் ஆயிருங்கண்ணே. 10 மினிட்ஸ் செக் பண்ணா இதாயிருங்கண்ணே. உட்காரலாம். ஆகாது. கிளைமேட் மொத்த வியூவே பார்க்க முடியாது. ஷூவே இருக்கு, போட்டோம் முட்டை பேக்லேயே இருக்கு. எல்லாம் கீழே ஓடனா கூட பேலன்ஸ்ல நிக்க முடியாது. ஒரு இரு ப்ரோ. ஆனா வியூ சூப்பரா இருக்குண்ணா. ஆனா நானும் இதுல தெரியணும்ண்ணா. இதுல பாருண்ணா, பக்கமா இருக்குண்ணா. பாய்ஸ் எங்க பாய்ஸ் நம்மள வீடியோவில் வர விட மாட்டேங்கிறாங்க. இந்தா எடுத்துருவா. நானும் அந்த செருப்பு போட்டுலாம் மிஸ்டருக்குள்ள போலாங்கண்ணே. ஏறுங்க 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 ஏறுங்க. போக சொன்னா எடுக்க சொன்னா. பிரபண்ணா ஏறுங்க ஏறுங்க. போகுரே. ஹாய் காய்ஸ், மலை ஏறுற ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் ஆய் வர மாதிரி இருக்கு எனக்கு. நான் ஏதோ ஆயில் கூடுதுன்னு சொல்லிங்கன்னு பார்த்தா நீங்க ஆய் வர மாதிரி இருக்குன்னு சொல்றீங்க. பாய்ஸ் ஜாயிண்ட் பெயின், நீ பெயின், எல்லாம் சேர்ந்து வரும். நீ ஃப்ராக்சர். गाइस நாளைக்கு நடக்கவே முடியாது. சொல்லக்கூடாது गाइस, கேரளா பொண்ணுங்க. गाइस என்ன வாய்ஸ் தான் புரியல, எப்படி பேசுறதுன்னு புரியல. அதேதான். ஓகே ஓகேங்கண்ணா.
பாருங்க சட்டை கழட்டிக்கிட்டாங்க. நாங்கள் பார்க்குறதுல வேற நீ பார்க்குறது அப்படிதான். வியூ பார்க்க எப்படி தெரியும், செம்மையாக இருக்குது. வேறு லெவலில் என்ஜாய்மெண்ட். இது என்னமோ தங்களார் சம்திங் வியூ பாயிண்ட் சொன்னாங்க, மறந்துடுச்சு. இப்போ பயங்கரமாக இருக்குது. சுற்றி பாருங்க, நான் காமிக்கிறேன். ஆமாம், சே சரியான வியூடா. ஓகே, சரியான வியூ பாயிண்ட்டுங்க. லைஃப்பில் ஒன்ஸ் இன் என் லைஃப்பில் கண்டிப்பாக வர வேண்டிய இடம், ஃபேமிலியோட வர வேண்டிய இடம், அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸோடு வர வேண்டிய இடம். ஃப்ரெண்ட்ஸோடு வந்தால் நீட்டாக என்ஜாய் பண்ணுற மாதிரி வரணும். வேகமாக போகலாம் அப்படிங்கிற மாதிரி இங்கே ஒரு பசங்க கூட வராதிங்க, கண்டிப்பாக ஸ்பாட் ஆகிடும். எவ்வளோ ஒரு பீஸ்ஃபுல்லான மொமெண்ட்டுங்க. இப்போ எவ்வளோ நாள் மிஸ்டாக இருந்துச்சு, இப்போ கம்ப்ளீட்டாக கிளியர் ஆகிடுச்சு. அடுத்து அந்த மாதிரி போகலாம். எடுத்து குரு 0.5 குரு போட்டேன். 0.5 குரு சரியான பிளேஸுங்க. இது வந்து இது தங்களார் ராக் வியூ பாயிண்ட். இது வந்து எல்லாம் ஃபுல்லாக மொட்டை பாறையாக தான் இருக்குது. சரியான பிளேஸு. மிஸ்ட்டு கிளியராகி சும்மா வேறு லெவல் காட்சி அளிக்குது. என்ன 10 நாள் விட்டாலும் இங்கேயே தங்கிக்குவோம், அந்த மாதிரியான ஒரு இடம் இருக்குது இங்கே வந்து வாகமானில். வாகமன் ஒர்த்தான பிளேஸ். இங்கே வாக்குரு சரியான ஸ்பாட் பாருங்கள். இங்கெல்லாம் காமிக்கிறேன். இங்கே இந்த வியூலாம் பார்க்கல, நமக்கு முதல் மிஸ்ட் வந்துச்சு. பாட்டு போகலாம். இங்கே வார், இங்கே போய் உட்கார அந்த பயனாட்டம். அப்பா அடி ட்ரோன் இன்னும் இங்கே விட்டோம்னா என்னடா ஆகும் குரு. மலை ஏறிக்கிட்டு இறங்கிட்டு இருக்கோம். நீ என்ன அனுபவம் ஃபீல் பண்ணி அது நம்ம வந்து இங்கேருந்து இறங்கி வந்திருக்கோம் மேலே இருந்து. சரியான வீடா. அங்கிருந்து வந்திருக்கோம். ஒரு பொழுது இங்கே தானா? ஒரு பொழுது இங்கே தான் இருக்கு. எல்லாம் கிளம்பிட்டாங்க, இதே போயிட்டாங்க. இதான் எல்லாம் ஃபேமிலியாக வந்து என்ஜாய் பண்ணுறாங்க. அவங்க போயிட்டாங்க, பஸ்ஸுக்கே போயிட்டாங்க. நம்ம ஏன் அங்கே பஸ் கிட்ட போகிறாங்க பாருங்க. அவங்க கீழே போயிட்டாங்க பாருங்க. அங்கே போர்டு கிட்ட இருக்காரு பாருங்க, கார்த்திகேயன் ஷர்ட்டு தெரியுது பாருங்க.
நம்மளால அதை வர்ணிக்க முடியாதுங்க. அதான் இயற்கை. இப்போ சீமான் சொல்றது கரெக்டா இல்லையா? சீமான் என்ன சொல்றேன்னா, இந்த மாதிரி மலையும் இந்த மாதிரி அழகு இயற்கையை வந்து அவங்களால உருவாக்க முடியுமா? முடியாது. கேரளாவில் எப்படி இதை வந்து பாதுகாக்கிறாங்க? ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் எல்லா கனிமணல் மணலாக இருக்கட்டும் இந்த மாதிரி போயிடுறேன் பாறையாக இருக்கட்டும் இது எல்லாமே வந்து எடுத்துறாங்கல்ல. இந்த மாதிரி எவ்வளோ மெயின்டைன்மெண்ட் கரெக்டாக. இப்போ நம்ம இது நம்ம தமிழ்நாட்டில் வந்து இங்கே எவ்வளோ ரசிக்கிறோம், அந்த கனிமூலத்தை எல்லாத்தையும் கொள்ளடிச்சு வித்துறாங்க இல்லை. அதான் சீமான்றது. மக்கள் ஒற்றுமை இல்லை, மக்கள் ஒற்றுமை, நாடே ஒற்றுமை, அந்த ஸ்டேட்டே ஒற்றுமை. அதான் இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இந்த மாதிரி இடம் இருக்கா சொல்லு? அந்த ஊட்டி, கொடைக்கானல், இந்த மசனகுடி, இந்த ஏற்காடு, கொல்லிமலை தவிர இந்த மாதிரி அப்படி பல்லாயிரக்கணக்கான ஏக்கருக்கு இந்த மாதிரி மலை வந்து மேடும் பள்ளமாக இருக்கிற மாதிரி இங்கே இருக்கா? எங்கேயுமே கிடையாது தானே. மழை வந்துருச்சுங்க. திரும்ப மிஸ்ட் வந்து மழை வர ஆரம்பிச்சிச்சுங்க. நாங்கள் ஓடுறோம். பார்த்து ஓடுக்குரு. ஓடு சும்மா நான் வரமாட்டாரு. ஓடு அவர்லாம் அங்கே நிற்பார்.